டிஸ்பியூட் லேண்ட் ஆர் டைட்டில், நம்ம ஒரு இடம் கேஸ்ல இருக்குது அப்படின்னா உடனே இங்க சார் இது முடிய போகுது, முடிஞ்ச உடனே இதுதான், நீங்க உடனே நீங்க பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஏஜென்ட்ஸ் இன்னைக்கு அந்த வேலையை தான் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம கவர்மெண்ட் இடம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அன்ஆக்குபை பண்ணி, சார் இது பட்டா இல்ல, நம்ம பின்னாடி நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு நிறைய பில்டரே சொல்றாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி எந்த ஒரு ஃபேக் கமிட்மெண்ட்ஸ்லயும் மாட்டிக்காதீங்க. மிக முக்கியமா நீங்க ஒரு லீகல் செக் பண்ணிருங்க. எந்த விஷயத்திலையும் ப்ராப்பரா டாக்குமெண்ட் இல்லாத யாரையுமே நம்பாதீங்க, அவங்கள்ட்ட வாங்கவே வாங்காதீங்க. பட்டா, ஈசி இதெல்லாம் நீங்க தயவு செஞ்சு செக் பண்ணுங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முன்னாடி செக் பண்ண வேண்டியது யாரோட கடமை அப்படின்னா ஏஜென்ட்டோட கடமை கிடையாது, உங்களோட கடமை, வாங்குற பையரோட கடமை தான். இது நல்ல ப்ராப்பர்ட்டியா, ஒரு லீகல் அட்வைசர்கிட்ட போய் செக் பண்றதா இருக்கட்டும், இல்ல வேற யாராவது தெரிஞ்சவங்க கிட்ட லேண்டோட ரேட் இப்படி ஏற போகுது அப்படிங்கறதா இருக்கட்டும், நியர்பைல இருக்கிறத செக் பண்ணக்கூடிய வேலை யாருது அப்படின்னா வாங்கக்கூடிய நம்மளோட தான். ஏன்னா வாங்கினதுக்கு அப்புறம் முதலீட நம்ம போட்டுட்டு நான் எனக்கு குறைஞ்சிருச்சு, அது காரணம் இவருதான், அது காரணம் அவருதான் அப்படின்னா அந்த காரணம் நீங்க சொல்லிட்டு இருக்கிற நபர் அடுத்த இடத்துல அவங்க அடுத்த சேல்ஸை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப உங்களுக்கு நீங்க வாங்கி வச்சது நஷ்டம் தான். அப்ப நஷ்டத்தை சந்திக்க கூடாது அப்படின்னா நீங்க தான் அவேரா இருக்கணும். உங்களோட தனிநபர் கடமை அது.